அடுத்தது இன்றைய முக்கிய விழா தமிழர் திருநாள் பொங்கல் விழா. இன்று சீருரை ஆற்ற வருகை தருகிறார் நம்முடைய விருந்தினர், நம்முடைய சங்கத்தின் செயலாளர். நீங்கள்லாம் லியோனி பட்டிமன்றம் பார்த்துருக்கீங்களா, கேட்டிருக்கீங்களா? திண்டுக்கல் லியோனி இது. அதில் சிறப்பு ஒரு அணியில் சிறப்பு பேச்சாளராக பட்டிமன்றத்தில் கலந்து கொள்பவர் சிறந்த பேச்சாளர் பேராசிரியர் கவிஞர் தா அன்பு அவர்களை பொங்கும் மங்களம் எங்கும் தங்குக என்ற தலைப்பில் இப்பொழுது சீருரை ஆற்ற வருமாறு உங்கள் சார்பில் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஸ்ரீ ஓம் நமோ நாராயணி. ஸ்ரீபுரத்தில் ஸ்ரீ நாராயணி திருக்கோவிலை சிருஷ்டித்து நமக்கெல்லாம் அருள்பாலித்து வருகிற அம்மாவின் பொற்பாதங்களை வணங்கி தொடங்குகிறேன். கங்கை யாரு, சிவன் ஆறு தலையில் வைத்தாரு, அவர் பிள்ளை யாரு, முருகன் ஆறு கொண்ட முகமாறு, முல்லை பெரியாறு பாலாறு காவிரி ஆறு, அதில் தான் இப்பொழுது நீராறு, என்னை பெற்றாறு போல் இங்கு உற்றாறு, விழா குழுவினர் பொங்கல் விழாவை பற்றி பேசுமாறு பணித்தாரு, மற்றாறு போல் இந்த சிற்றாரும் வற்றாராகாமல் வரலாறு படைக்க ஸ்ரீ நாராயணி நர்சிங் கல்லூரி மாணவர்களை பாராமெடிக்கல் கைதட்டி ஆதரிக்குமாறு கேட்டு தமிழர் திருநாள் பொங்கல் விழாவை எனக்கு தெரிய தமிழகத்தில் வருகிற 14ஆம் தேதி தான் பொங்கல் தமிழர் திருநாள் தொடங்க இருக்கிறது. எனக்கு தெரிய தமிழ் கூறும் நல்லுலகத்தில் முதலாக ஒரு பொங்கல் விழாவை கொண்டாடக்கூடிய கல்லூரி எது என்று சொன்னால் நாராயணி கல்வி நிறுவனங்கள் தான் இதை முதல் கொண்டாடி இருக்கிறது. அது செம்மொழி தமிழ் சங்கத்திற்கு அந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை வழங்கியிருக்கக்கூடிய நம்முடைய பெருமதிப்புக்குரிய டாக்டர் ஸ்ரீ நாராயணி மருத்துவமனைகளினுடைய இயக்குனர், வெள்ளை உள்ளத்துக்கு சொந்தக்காரர், அம்மாவினுடைய சகோதரர், ரொம்ப நோன்னே சொல்கிறதில்லைங்க, அவர் இல்லைன்னே சொல்கிறதில்லை. நம்முடைய தலைவர், சிறப்பு தலைவர் அண்ணன் கலைமகள் இளங்கோ அவர்கள் கேட்டபோது, நல்லா வச்சுக்கலாங்க, என் மண்டபத்தையே கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் இதயத்தையே திறந்து வைத்திருக்கிறார் என்பதுதான் சிறப்பு. எங்களுக்கெல்லாம் அவர் மீது மிகுந்த மரியாதையும் அன்பும் உண்டு. நான் அவர் பக்கத்தில் கூட போக மாட்டேன், கொஞ்சம் தொலைவில் இருந்து தான் பேசுவேன். அவர் மட்டும், நான் சொல்லுகிறேன்னு நினைக்கக்கூடாது, அவர் மட்டும் சென்னையில் இருந்தால் பல இயக்குநர்கள் இன்றைக்கு அவரை ஹீரோவாக போட்டு படம் எடுக்கவே தயாராக இருக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பித்திருக்கிற நம்முடைய நாராயணி மருத்துவமனையினுடைய இயக்குனர் அவர்களை, வெள்ளைத்தாமரையில் வீற்றிருக்கிற கலைமகளை பிள்ளைத்தாமரைக்கு பேர்த்தெடுக்கிற பெரும்பணியை இந்த பகுதியில் வட தமிழ்நாட்டில் அதிகமாக கல்வி நிறுவனங்களை நிறுவி பல பேருக்கு அறிவு வெளிச்சம் தந்து கலை அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, பாலிடெக்னிக் கல்லூரின்னு எண்ணற்ற இடங்களில் கலைமகளின் கல்விக்கூடம் இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால் ஐயா போஸ் அவர்கள் இந்த மண்ணிலே இருக்கிறார் என்பதனால் தான் இத்தனை கலைக்கூடங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்து மிகச்சிறந்த கல்வியாளர், எண்ணற்ற டாக்டர்களை, என்ஜினியர்களை, இன்னும் சொல்ல போனால் பேராசிரியர்களை உருவாக்கிய கல்விக்கோர் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய பெருமதிப்பிற்குரிய சிருஷ்டி பள்ளிகளுடைய தலைவர் திரு சரவணன் அவர்களை, நம்முடைய அன்னை மீராவுடைய நிர்வாக இயக்குனர் ஐயா ராமதாஸ் அவர்களை, டாக்டர் இக்ரம் அவர்களை, எழுத்தாளர் 100 புத்தகங்களுக்கு மேலாக எழுதியிருக்கிற எழுத்தாளர் வசந்த நாயகன் அவர்களை,
பெரும்புலவர் மோகன்குமார் அவர்களை, பேராசிரியர் பெருந்தகை முனைவர் பொன் செல்வகுமார் அவர்களை, நிகழ்ச்சி அற்புதமாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற குமரன் சீனிவாசன் அவர்களை, இங்கே இந்த அமைப்பில் இருந்து எங்களுக்கு வழிகாட்டியாக செயல்பட்டு கொண்டிருக்கிற எங்கள் ஆருயிர் அண்ணன் தேசி அவர்களை, தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிய ஐயா மாதீசி குப்பன் அவர்களே, வருகை தந்திருக்கிற அத்தனை பெருமக்களுக்கும் என் மனப்பந்தலிலே பூத்த மல்லிகைகளை அவர்கள் கரங்களுக்கு காணிக்கையாக்கி இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தமிழர் திருநாள் பொங்கல் விழா நான் பார்க்குறேன். உண்மையிலேயே நான் இயக்குனர் அவர்களுக்கு, மருத்துவமனை இயக்குனர் அவர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான சந்தோஷத்தை நான் சொல்லணும். நான்லாம் ஒரு கல்லூரியில் வேலை செய்கிறேன். அந்த கல்லூரியில் பெண்களே கிடையாது, ஒன்லி பாய்ஸ். ஒரு ஸ்கூலில் வேலை செஞ்சேன், அங்கேயும் பார்த்தா ஒன்லி பாய்ஸ் தான், கேர்ள்ஸே கிடையாது. நான் கிளாஸ் நடத்தும் போது சொன்னேன், பாலைவனம் எப்படி இருக்கும்னு கேட்டேன். மணல்லாம் இருக்கும், அது செடி எதுவுமே இருக்காதுல்ல, பாலைவனம் எப்படி இருக்கும்னு ஒரு மாணவன் சொன்னால், நம்ம கல்லூரி மாதிரி தான் சார் இருக்கேன்னா. அவ்வளவு பாவம் அவங்க கஷ்டப்படுறாங்க. ஆனால் உண்மையிலேயே நான் இன்றைக்கு நம்முடைய இயக்குனர் அவர்களுக்கு சந்தோஷமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ரோஜாவை நான் தனித்தனியாகத்தான் பார்த்திருக்கிறேன், வாழ்நாளில் இன்றைக்குத்தான் கூட்டமாக பார்க்கிற வாய்ப்பே கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு மட்டும் இல்லை, வாழ்க்கையில் வாழ்நாளில் பெண்கள் முன்னேற்றத்துக்கு வர வேண்டும், அவர்களுக்கு முன்னுக்கு வர வேண்டும் என்று சொல்லி உங்களை முன்னால் அமர்த்தி பின்னால் அமர்ந்து கொண்டிருக்கிறார்களே சிங்கங்கள், அவர்களையும் நம்ம சிங்கத்தை யாரும் கொஞ்சம் முடியாது. ஸ்ரீ நாராயணி பாராமெடிக்கல் மாணவர்களை யாரும் மிஞ்ச முடியாது என்று அளவுக்கு பெருமகிழ்ச்சி. நான் ரொம்ப சுருக்கமாக முடிச்சிடுறேன், நேரம் இல்லை, புத்தக வெளியீடெல்லாம் இருக்கு. ஒன்றுங்க, மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஒரு மாணவி கேள்வி தெரிஞ்சாதான் எழுதும், கேள்வி தெரியலன்னா கொஸ்டின் பேப்பரை பார்த்து ஐயோ நான் படித்தது வரலையேன்னு கண் கலங்கி அழும். ஆனால் நம்ம பசங்க இருக்கிறாங்கல்ல, மாணவர்கள், தெரிஞ்ச கேள்விக்கு டக்குன்னு எழுதுவான், தெரியாத கேள்விக்கு பக்கம் பக்கமா அள்ளி விடுவோம். நான் ஒரு முறை கேட்டேன், பூகம்பம் வந்தால் என்ன ஆகும்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். ஒரு மாணவன் எழுதுனா, பூமி பிளக்கும், கடல் கொந்தளிக்கும், வானம் இடிக்கும், வெள்ளம் போகும், அந்த வெள்ளத்தில் எங்கள் தமிழையா போய் விடுவார்னு எழுதிட்டான். நான் கூப்பிட்டு கேட்டேன், ஏயா இப்படியா எழுதுது, ஆடு மாடுகள் எல்லாம் போகும், அதன் கூட சேர்ந்து எங்கள் தமிழையா போய் விடுவார்னு எழுதினிய, ஏண்டா என்னை பற்றி இப்படி எழுதினியான்னு கண் கலங்கி அழுதாம்மா. கண் கலங்கி அழுதான். ஐயோ செய்த தவறுக்கு கண் கலங்குறானே, கண் கலங்காத ராஜா, வருத்தப்படாது, இனிமேல் இப்படி எழுதாதன்னு. அவன் சொன்னான், நான் அதுக்காக அழுத சார்னா. எதுக்காகடா அழுறேன்னு, நீங்கள் பட்சி பார்த்து தான் திருத்துவீங்கன்னு எனக்கு தெரியாது சார்னா. இன்றைக்கு பொங்கல். உலகத்தில் இந்துக்கள் தீபாவளியை கொண்டாடுகிறார்கள், கிறிஸ்தவர்கள் கிறிஸ்மஸை கொண்டாடுகிறார்கள், இஸ்லாமியர்கள் ரம்ஜானை கொண்டாடுகிறார்கள், தமிழர்கள் தான் பொங்கல் திருநாளை கொண்டாடுகிறார்கள் என்பது உண்மை. நீங்க பாருங்க, இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சி என்னன்னா, அம்மா, உலகத்தில் மிகச்சிறந்த ஒன்று உண்டு என்று சொன்னால் அது அம்மா. நான் என் தாயும் சொல்லிக் கொள்கிறேன், நம் சக்தி அம்மாவையும் சொல்லிக் கொள்கிறேன். இன்னைக்கு உங்க முதல்வர் ஐயா அறிவிச்சார்ல, எல்லாருக்கும் உணவு ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு. ஏன்னா எப்பவுமே இங்கே வந்த உடனே எனக்கு தோணுச்சுங்க, என்ன தெரியுமா, இப்போ நான் வீட்டுக்கு போனேன்னு வச்சுங்களேன், எங்கள் அம்மா என்ன கேட்பாங்க தெரியுமா, டே கண்ணு சாப்பிட்டியாடான்னு கேட்பாங்க. என் மகனை என் மனைவி கேட்குறா, ஸ்கூலுக்கு அவனுக்கு 2 டிஃபன் பாக்ஸ் கட்டி கொடுக்குறாங்க, பிரேக்கில் ஒன்று சாப்பிட்றதுக்கு, லஞ்சில் ஒன்று சாப்பிட்றதுக்கு. அவன் ஃபர்ஸ்ட் அவர் முடிச்ச உடனே சாப்பிட்றானா, பார்த்த உடனே என்ன பண்ணா 2 டிஃபன் பாக்ஸ் கொடுப்பாங்க. எதுக்குன்னா சாப்பிட. இப்போ வீட்டுக்கு போனால் கூட சாப்பிட்டியா, ஸ்கூல் விட்டுட்டு என் பையன் வந்தன்னா கூட என் மனைவி கேட்குறா சாப்பிட்டியாடான்னு. அப்போ அவன் சொல்கிறான், என்னம்மா எப்பயுமே சாப்பிட்டியான்னு கேட்குறியம்மா அப்படின்னு. ஏன் அம்மா
சாப்பிட்டாயா? உங்கள் வீட்டுக்கு போனாலும் உங்களை தாய் அப்படித்தான் கேட்பாள். அம்மா ஏன் சாப்பிட்டியா சாப்பிட்டியான்னு கேட்குறாங்கன்னா, அவள் கருப்பை என்கிற வயிற்றை நிரப்பிக் கொண்டு நாம் பிறந்ததால் நம் இறைப்பை காலியாக இருக்கக்கூடாது என்று நினைக்கிற தெய்வம் தான் தாய். எங்க காலேஜில் நேத்துல வெள்ளிக்கிழமை 2 பையன் பேசிட்டு இருக்கிறாங்க. நான் காது கொடுத்து கேட்டேன். ஒருத்தர் சொல்றான், டேய் எனக்கு ஒரே ஒரு எதிரி தாண்டாக்குறான்னு. பக்கத்தில் இருக்கிறவன் கேட்குறான், எவன்டா அவன் அப்படின்னு கேட்டா, எங்கள் அப்பன் தாண்டான்றாங்க. அப்பா எதிரியா? இல்லை, நமக்காக உழைக்கிற ஒரு ஜீவன் அல்லவா. பொங்கல் பாருங்க, இந்த பொங்கல் அப்படியே உங்கள் மனசில் வரணும். பொங்கலில் பானை வைப்பாங்க. பானையில் தண்ணி ஊற்றி அரிசி போட்டு வெல்லம் போட்டு சர்க்கரை போட்டு முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு பொங்கல் வைப்பாங்க. அந்த பொங்கலை பாருங்க. இதுதான் என் செய்தி, முடிக்க போகிறேன். பொங்கல் பானையை பாருங்கள். இந்துக்கள் புனிதமாக நினைக்கக்கூடிய காவியின் அடையாளமாக சிவப்பாக செம்மண் பூசி பொங்கல் பானை இருக்கும். பொங்கி பொங்கல் பானை ததும்புகிற போது நுரை கப்பி அதன் விளிம்பில், பானையின் விளிம்பில் தரும்புகிற போது பாருங்கள், இஸ்லாமியர்கள் அணிந்து கொள்ளுகிற குல்லாவை போல இருக்கும். அது பொங்கி வழிகிற போது பாதிரியார்களுடைய வெள்ளை அங்கி போல் விழுகிறது என்று சொன்னால் தமிழர் திருநாள் பொங்கல் தான். இயற்கை என்ன அழகு! நம்முடைய இயற்கையை போல, இறைவன் படைத்த இயற்கையை போல் ஒரு அழகானது எங்கும் கிடையாது. முதலில் விவசாயம் மண்ணிலே நிலங்களிலே உழுகிறான். அவனோடு சேர்ந்து மாடுகளும் ஏற்பூட்டி உழுகிறது. ரெண்டும் பார்த்தீங்கன்னா மனிதனும் உழைக்கிறான், மாடும் உழைக்கிறது. ஆனால் மனிதனை விட அதிகமாக இந்த மாடு உழைக்கிறது என்பதனால்தான் இயற்கை மாட்டுக்கு தேவையான புல் முதலில் வருகிறது, பிறகுதான் மனிதனுக்கு தேவையான நெல்லையே இந்த மண் கொடுக்கிறது என்று சொன்னால், சாயம் போகாத தொழில் எந்த தொழில் என்று சொன்னால் அதுதான் விவசாயம். அந்த விவசாயிகளை நாம் போற்றுவோம் என்று சொல்லி, இந்த பொங்கல் தமிழர் திருநாளில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பொங்கல் பொங்கட்டும், மகிழ்ச்சி பொங்கட்டும், இன்பம் பொங்கட்டும், போகி தீயில் நம் தீமைகளையெல்லாம் பொசுக்குவோம் என சொல்லி, நான் உண்மையிலே இந்த மண்ணில் ரொம்ப பெருமைப்படுகிறேன், தலை வணங்குகிறேன். 1000 சபைகளில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உள்ளத்துக்கு தேவையான மருந்தை, உள்ளத்துக்கு தேவையான மருத்துவத்தை சக்தி அம்மா ஸ்ரீபுரம் திருக்கோவில் பார்த்து கொள்ளுகிறது, மருத்துவம் செய்கிறது. உடலுக்கான மருத்துவத்தை ஸ்ரீ நாராயணி மருத்துவ கல்வி நிறுவனங்கள் செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் சிறப்பாக சொல்லி, இத்தனை பிள்ளைகள், இத்தனை மாணவர்கள், அத்தனை சான்றோர் பெருமக்கள் இருக்கிற அவையில் சொல்லுகிறேன், நீங்கள்லாம் பெண்களெல்லாம் படிக்க வந்து விட்டீர்கள். எனக்கு மகிழ்ச்சி. முறுக்கு மீசையும் முண்டாசும் சுடரிடும் கண்களோடு பாரதி தமிழ் எழுத வந்த பிறகுதான் மெல்லிய தமிழுக்கு மீசை முளைத்தது என்று சொல்ல அந்த மகாகவி பாரதி, சட்டங்கள் ஆழ்வதும் பட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், 8 அறிவினுக்கு ஆணுக்கு பெண் இளைப்பிள்ளை பார் என்று கும்மியடி என்று சொல்லி அவன் கனவு கண்ட கனவை இன்றைக்கு சக்தி அம்மா நிறைவேற்றியிருக்கிறார் என்பதுதான் இத்தனை பிள்ளைகளை பார்க்கிற போது எனக்கு தெரிகிறது என சொல்லி, இந்த தோழிகள், இந்த பிள்ளைங்க 2 பேர் இருப்பாங்க. உட்கார சொன்னோம். சார் நான் அவ பக்கத்தில் தான் சார் உட்காருவேன், என் ஃப்ரெண்டு சார். அந்த தோழமை இருக்கிறதே அது உயர்ந்தது, அது உயர்ந்தது. ஏன்னா ஒரு நாட்டுப்புற பாடலில் ஒருத்தர் சொன்னான், 2 தோழிகள் ஒன்றா இருந்தாங்க. கடைசியில் அந்த தோழி வேற ஊருக்கு கல்யாணம் பண்ணின்னு போயிட்டா, இவ வேற ஊர் கல்யாணம் பண்ணின்னு போயிட்டா. அந்த திருவிழா சமயத்தில் சந்திக்கிறார்கள். அவங்க 2 பேரும் பேசிக்கொள்ளுகிறார்கள். அவங்க படிக்காதவங்க. உங்களை போன்ற அதிகம் படிக்கிறவர்களுக்கு கவலைப்படவில்லை, எல்லாம் ஒன்றாக இருக்கும். அவள் சொல்கிறா, அந்த சொல்லிட்டு முடிக்கிறேன், 2 தோழிகள்மா ஒன்றா இருக்கிறாங்க, கல்யாணம் பண்ணின்னு போயிடுறாங்க. திருவிழாவில் பார்த்து பேசுகிறாங்க. ஆத்தோறும் பூத்த மரம், ஆணை அடங்க மரம், கிளையெல்லாம் கூடுகட்டி கிளியடையும் புங்க மரம், புங்க மரத்தடியில் பூவிழுந்த மண்வெளியில்
பேன் பார்த்த சிறு வயசு பெண்ணே நினைவிருக்கா? சிரிக்கும் அவ பாவாட சீக்கிரம் அவருதுன்னு இறுக்கி முடிபோட்டு எங்காத்தா கட்டிவிட பட்டு சிறுகயிறு பட்டையிடம் பொன்னாக இடுப்பு தடத்தில் நீ என்ன வச்ச நினைவிருக்கா? கருவாட்டு பானையிலே சிறுவாட்டு காசெடுத்து கோணாறு கடை தேடி குச்சைசு ஒன்று வாங்கி நான் திங்க நீ கொடுக்க நீ கொடுக்க நான் திங்க கலங்கி ஐசு குச்சி கலர் கலரா கண்ணீர் வடிக்க வீதி மணலிலே 2 துண்டா விழுந்துருச்சு நினைவிருக்கா? வெள்ளாறு சலசலக்க வெயில் போல நிலவடிக்க பல்லாங்குடி ஆடுகையில் கால் கொலுசு நீர் துளைக்க கொடுவாப்பா கிழவி என்று கேவி கேவி நீ அழுக என்னோட கால் கொலுசு எடுத்து உனக்கு மாட்டிவிட்டு எங்க வீட்டில் போய் நொக்கு பெத்த நினைவிருக்கா? ஒன்னா வளர்ந்தோம், ஒரு தட்டில் சோர்த்துண்ணோம், பிரியாம இருக்க பெருவழியை யோசிச்சோம், ஒரு புருஷங்கட்டி ஒரு வீட்டில் சக்களத்தை வாழ சம்மதிச்சோம் நினைவிருக்கா? ஆடு கனவு கண்டா அறிவா அறியாது, பொழுது கனவு கண்டா புழுவுக்கு தெரியாது, எப்படியோ பிரிவானோம் இருவேறு திசையானோம், தண்ணி இல்லா ஊருக்கு தாலி கட்டி நீ போக, வறண்ட ஊருக்கு வாழ்க்கப்பட்டு நாம் போக, எம்புள்ள எம்புருஷன் எம்பொழப்பு என்னோட, உம்புள்ள உம்புருஷன் உம்பொழப்பு உன்னோட, நாளும் கடந்துருச்சு நரை கூட வந்துருச்சு, நம்ம வயத்தில் வளர்ந்த கொடி வயசுக்கு வந்தாச்சு, ஆத்தோரும் பூத்தமரம் ஆனை அடங்க வரும் கிளையெல்லாம் கூடுகட்டி கிளியடையும் புங்கவரம், போன வருஷத்தில் புயல் காத்தில் விழுந்துருச்சுன்னு படிக்காத பாமர தோழிகள் வருத்தப்பட்டார்கள். நீங்கள் படிக்கிறீர்கள், கல்வியை சுமக்கிறீர்கள், இந்த லட்சிய கனவை நிறைவேற்றுகிற நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும், பொங்கும் மங்களம் எங்கும் தங்குகென சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் பாதங்களை பாருங்கள், உங்கள் பாதங்களை பாருங்கள், என் நன்றி மலர்கள் குவிந்து கிடக்கிறது. இனிய தமிழர் திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வணக்கம். நீங்கள் எல்லாம் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிறீர்கள். பேராசிரியர் பாடம் நடத்தும்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். ஒரு பேராசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருந்த பொழுது கடைசி பெஞ்சில் இருந்த ஒரு பையன் தூங்கி கொண்டிருந்தான். அவனை எழுப்புடா என்று கூப்பிட்டார். அவன் எழுந்து விட்டு சொன்னான், சார் நீங்கள் பாடம் நடத்தி தூங்க வைப்பீங்க, நான் எழுந்திருக்கணுமா சார், நீங்கள் பாடத்தை நிறுத்துங்க அப்படின்னாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம பேராசிரியர் அன்பு அவர்கள் தங்களை கலகலப்பாக இருக்க வைத்து ஒரு சிறந்த சொற்பொழிவை ஆற்றி இருக்கிறார்கள். அவருக்கு உங்கள் சார்பாக மனமுவந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.